பிரியமானவர்களே, இப்பொழுதும் என்னாகமம் 2ஆம் பாகத்தை நம்ம இந்த பகுதியில் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தி நம்ம என்னாகமம் 1 பாகத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இப்போ பார்க்க இருக்கிறோம். 17வது அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, மறுபடியுமாக ஜனங்கள் முறுமுறுத்துட்டு வர்றாங்க. அப்போ மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கோலை நீங்கள் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேட்ட கொடுங்க. அப்போ எல்லாருடைய கோலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. அப்போ வச்சுட்டு மறுநாள் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அதில் பூ பூத்து வாதுமை பழங்களும் கொடுத்தது என்று 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது எதற்குன்னா, இவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததி அப்படிங்கிறத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்துறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆரோனுடைய கோல் துளிர்த்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக 18வது அதிகாரம், ஆரோனும் அவருடைய புத்திரர்களும் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படிங்கிறது திரும்பவும் மோசையின் மூலமாக தேவன் சொல்லுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம 18வது அதிகாரத்தில் லேவியர்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் ஆரோனுக்கு அப்படிங்கிற காரியத்தை பார்க்கணும். அடுத்ததாக 19வது அதிகாரத்தில் சிவப்பு கிடாரிய பலி கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். சிவப்பு கிடாரி அப்படிங்கிறது ஒரு பெண் பசு, அதாவது காளை மாடல்ல அது ஒரு பசு. அதை எப்படியெல்லாம் பலி கொடுக்கப்படணும் அப்படிங்கிற காரியம் தான் இந்த 19வது அதிகாரத்தில் எப்படியெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் அதை பலி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை. இந்த 20வது அதிகாரத்தில் என்ன ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குதுன்னா, 1வது வசனம், சீன் வனாந்தரம் கொஞ்ச தூரம் தான் இருக்குது. அப்போ மிரியாம் அந்த இடத்துல மரணம் அடைகிறாள். அந்த மரணம் அடைகிற அதுக்கு பின்பாக ஜனங்கள் தண்ணீர் கிடைக்காததுனால முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஜனங்களுக்கெல்லாம் இந்த தண்ணீர் கொடுக்க வேண்டிய அந்த பராமரிப்பு காரியத்தை மிரியாம் தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இப்போ இங்கே மிரியாம் மரித்து போயிட்டாங்க இல்லையா? இப்போ அந்த தண்ணீர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு ஆள் இல்லாததுனாலையும் அதை கவனிக்க ஆள் இல்லாததுனாலையும் அந்த இடத்துல ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறத பார்க்குறோம். அப்போ ஜனங்கள் எல்லாம் மோசேட்ட போய் முறையிடுறாங்க. மோசேயும் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, கர்த்தர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நீ கண்மலையை போய் பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் மோசேட்ட ரொம்ப முறுமுறுத்ததுனால அவருக்கு கோபம் அடைந்து என்ன சொல்கிறாரு, கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக 2 அடி அடிச்சிடுறாரு. ஆனால் கண்மலையை அடித்தாலும் தண்ணி வருது. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, 12வது வசனம், நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. இந்த சாபத்தை இப்போ யார் வாங்கிக்கிறாங்க? ஆரோனும் வாங்கிக்கிறாங்க, மோசேயும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற காரியத்தை கேட்டு அதை நடப்பிக்கிறதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம்தான், பேச சொன்னாரு, ஆனா இவங்க அடிச்சுட்டாங்க கண்மலையை பார்த்து. அதனால மோசே இவ்வளவு ஜனங்களை இத்தனை வருஷம் இவ்வளவு ஒரு அற்புதங்களை அடையாளங்களை நடத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்த போதிலும் ஒரே ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால கானான் தேசத்துக்குள்ள செல்ல வேண்டிய மோசே அவர் போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு சாபத்தை இந்த இடத்துல நம்ம வாங்குறத பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதே அதிகாரத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓர் என்கிற மலைக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் போறாங்க. அங்க போகும் பொழுது ஆரோன் இந்த இடத்துல அவன் என் இடத்துல சேருவான். அவனை அடக்கம் பண்ணிட்டு அவனுக்கு பதிலாக அவனுடைய பிள்ளைகளை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி மோசேட்ட சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். இத்தோடு 20வது அதிகாரம் முடிகிறது. அடுத்ததாக 21வது அதிகாரத்துல அடுத்ததாக அவங்க வழியில ஒரு சில ராஜாக்களை, அந்நிய ராஜாக்களை அவங்க எதிர்கொள்றாங்க. அப்ப அவங்களோட யுத்தம் பண்ணும்படியாக தேவன் நடத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆனா இந்த ஓர்மா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு இவங்க வரும் பொழுது ஜனங்கள் திரும்பவும் முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணியும் இல்லை அப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல ஒரு வாதை உண்டாகிறத பார்க்கும். அப்ப அங்க என்னன்னா, எப்படிப்பட்ட வாதைன்னா,
7வது வசனம் என்ன சொல்லுது? அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கும் விரோதமாக பேசினதுனால பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு விரோதமாக அந்த இடத்துல சர்ப்பங்களை தேவன் அனுப்புகிறார். அந்த சர்ப்பம் தீண்டினதுனால, சர்ப்பத்தினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மாண்டு போகிற காரியத்துக்காக மோசேயின் இடத்துல போய் ஜனங்கள் முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார் மோசேட்டனா, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு, அதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தனும் அதிலிருந்து அந்த வாதையிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான்னு சொல்றாங்க. அது அவசரமா ஆரோனை கொண்டு ஒரு வெண்கல சர்ப்பம் ஜனங்களுக்கு நடுவே நிறுத்தப்படுகிறது. அப்பொழுது அந்த வாதையும் நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல தான் நம்ம பாட்டு பாடுவோம் இல்லையா, ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த இடத்துல தான் பாடுவாங்க. 17வது வசனம். அப்பொழுது இசைவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாட்டு பாடுவோம் வாடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாடுறாங்க. இப்படியாக அந்த காரியத்துக்கு பின்பாக அவங்க யாசேர் அப்படிங்கிற ஒரு சில ராஜாக்களை அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த ஒரு சில சம்பவங்கள், அதாவது அவங்க அந்த இடத்த சண்டையிட்டு சுதந்திரிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 22வது வசனத்துலேயும் அப்படியாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா, பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த இடத்துல நம்ம சிப்போரின் குமாரனாகிய பாலாக், இந்த இவங்க வனாந்தரத்தை விட்டு ஒவ்வொரு இடமா கடந்து வரும்போது இந்த இடத்துல இவங்க சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ராஜா ஒரு ட்ரிக்ஸ் பண்றாரு. இந்த ஜனங்களை இந்த இடத்துல போக விடாதது மாத்திரமல்ல, இவங்க அழிந்து ஒழிந்து போகணும் அப்படிங்கிறதுனால பீலேயாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆளை அனுப்பி அவனை வர வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் 2-3 தடவை முயற்சி செய்கிற காரியத்தை பார்க்கணும். இப்போ இந்த பீலேயாம் தீர்க்கதரிசிட்ட இவன் பாலாக்குடைய ஆட்கள் வரும் பொழுது அவன் கர்த்தர்கிட்ட எச்சரிக்கப்படுறான், நீ அவன் கூட போகாத, அந்த ஜனங்களை நீ சாபம் போடாத அப்படின்னு சொல்றான். ஆனா பாலாக்குக்கு ராஜாவுக்கு என்னன்னா, இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிறதுனால இவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சாங்கன்னா அவங்க அப்படியே ஒண்ணும் இல்லாம அந்த சாபத்துல எல்லாரும் மாண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவனை மீண்டுமாக அவன் ஜனங்களை பார்த்து சபிக்கும்படியாக கூப்பிடுறான். ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்றான். அவன் ஒரு 2வது 3வது அப்படியாக சொல்லும் பொழுது கர்த்தர் நீ அவன் அனுப்பின வேலைக்கா போட்டு நீ போ அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவன் பீலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜாவை பார்க்கறதுக்காக கழுத மேல ஏறி போறாரு. அவர் போகும்பொழுது வழியில ஒரு கர்த்தருடைய தூதனானவர் இவன் போகிறத தடுத்து நிற்கும்படியாக அந்த இடத்துல பிரசன்னமாகிறது காரியத்தை நம்ம பார்க்கலாம். கழுதைக்கு தேவ தூதர் நிற்கிறத அவன் பார்த்துட்டு அது போகிறதுக்கு முடியாம நிற்குது. ஆனா பீலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியல. கழுதையை அடின்னு அடிக்கும் பொழுது கழுதை அந்த இடத்துல பேசுது, எஜமானே நான் இத்தனை நாள் இங்க வாங்கின நாளுக்கு நான் இப்படி நடந்திருக்கிறேனா, என்னை ஏன் போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவங்களுடைய கண்கள் தெரிஞ்சு அந்த இடத்துல தேவ தூதர் நிற்கிறத பார்த்துட்டு அப்புறம் அவன் இறங்கி ஆனா போறான் பாலாக் ராஜாவை சந்திக்கும்படியாக அந்த இடத்துல போகிற காரியத்தை அவன் போகும் பொழுது அந்த பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி கூடாரம் போட்டுக்கிற அந்த இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாயிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை இந்த பீலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ பீலேயாம் சொன்ன அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்ட பாலாக் ராஜாவுக்கு கோபம் வருது. ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் ஏதாவது ஒன்று செய்ய பொழுது இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு பாவத்தை நீ செய்ய வச்சு கர்த்தருடைய சாபத்தை இவங்க மேல கொண்டு வந்துட்டா இவங்க நீ நினைக்கிற மாதிரி அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறி போயிடுவாங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பீலேயாம் தீர்க்கதரிசின் ஆலோசனைப்படி பாலாக் ராஜா செய்கிறாரு. நல்ல ஸ்ரீகள் எல்லாம் நல்ல அனுப்பி ஜனங்களுக்குள்ள விபச்சாரம் பண்ண வச்சு அப்போ கர்த்தருடைய வாதை அந்த இடத்துல மறுபடியும் உண்டாகுது. அவங்க சபிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு சில மாண்டு போகிற காரியத்தையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த 24வது அதிகாரத்தில் இப்படிதாக தான் ஆண்டவர் இந்த பீலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாக
5வது வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படிங்கிற ஆசீர்வாத வார்த்தையை வாங்கின அதே நேரத்துல இவங்க வந்து அந்த துன்மார்க்கத்துல விழுந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்க அந்த நேரத்துல இழந்து போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த வாதையினால வந்து 24,000 பேர் மாண்டு போன காரியம். அதாவது பிணக்காஸ் அப்படிங்கிறவன் வைராக்கியமாக எழும்பி அந்த மாதிரி பாவத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் அவன் குத்தி போட்டு அவன் வந்து ஜனங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை பார்க்கணும். மீண்டுமாக 26வது அதிகாரத்தில் மறுபடியுமாக ஒரு எண்ணிக்கை, அதாவது 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாரையும் எண்ணக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலில யுத்தம் பண்ணக்கூடிய, ஏன்னா இவங்க வந்து மறுபடியும் அந்நிய ராஜாக்களோட சண்டை போட்டு தேசத்தை சுதந்திரிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மறுபடியுமாக ஒரு எண்ணிக்கை நடைபெறுற காரியத்தை நம்ம இந்த 26வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்படியாக 27வது அதிகாரத்துல என்ன சம்பவம் அப்படின்னா, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் கானான் தேசத்துக்கு நீ போக போறதில்லை. இப்ப கானான் தேசத்தை பங்கிடும்படியாக நீ வந்து யோசுவா உனக்கு பின்பாக அவன் வந்து ஜனங்களை வழிநடத்தும்படியாக நீ அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி 27வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்ற காரியத்தை இந்த 27வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பிரகாரமாக அதாவது 28வது அதிகாரத்துல அது தொடர்ந்துதான காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பொருத்தனை பண்ணும்போது நீங்க எப்படி எல்லாம் ஜனங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலி செலுத்தணும், பொருத்தனை காரியங்களை செலுத்தணும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் சொல்றதை பார்க்கணும். அடுத்தது 31வது அதிகாரத்துல வரும்பொழுது மீதியானரை ஆண்டவரை பழிவாங்க சொல்றாரு. மீதியானருக்கு எதிராக வந்து யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து இந்த பீலையாம் தீர்க்கதரிசி கொல்லப்படுகிற காரியத்தை 31வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இப்படியாக ஒரு சில யுத்தங்களை ஜனங்கள் சந்திக்கிறாங்க. அதுல தேவன் வந்து அவங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ 33வது அதிகாரம்லாம் பார்க்கும் பொழுது இவங்க எந்தெந்த இடத்துல எகிப்தை விட்டு வந்து வனாந்தரத்துல எந்தெந்த இடத்துல எத்தனை இடத்துல பாலை மீறினாங்க, அவங்க என்னென்ன காரியங்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் அப்படியே ஒரு தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த 33வது அதிகாரம். இதுல வந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 34வது அதிகாரத்துல வந்து மீண்டுமாக அதை தொடர்ந்து ஜனங்கள் வந்து என்ன தேசத்தை பங்கிடக்கூட காரியங்களை வந்து மோசையின் மூலமாக தேவன் பேசுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். 35வது அதிகாரத்துல வந்து நீங்க போய் சுதந்திரிக்க வேண்டிய பட்டணத்தை, அதாவது கானான் தேசத்துல அடைக்கல பட்டணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை 6 அடைக்கல பட்டணங்களை உண்டாக்கணும். 3 வந்து நதிக்கு இப்புறத்திலையும் 3 அது நதிக்கு அப்புறத்திலையும் கானான் தேசத்திலையும் நீங்க பட்டணங்களை, அதாவது அடைக்கல பட்டணம் அப்படின்னா ஒருவன் கைப்பிசையாக ஒருவனை கொல்ல நேர்ந்தான், அதாவது அவன் கொல்லணும்னு நினைச்சு அவன் வந்து சண்டை போட்டிருக்க மாட்டான், எதேச்சும் அவன் சும்மா அடிச்சிருப்பான், ஆனா அவன் செத்து போயிருப்பான். அப்போ அவன் வந்து கொல்லணும் கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாம எதேச்சையாக அவன் வந்து தாக்கப்படும் பொழுது அவன் செத்து போகிற பொழுது அவன் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறதுனால அந்த அடைக்கல பட்டணத்துல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியன் மறிக்கும் வரைக்கும் அவன் வந்து அந்த பட்டணத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நியமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அடைக்கல பட்டணத்தை பார்க்கிறோம். இப்படியாக 36வது அதிகாரத்திலையும் இதை தொடர்ந்ததான ஒரு சில ஆலோசனைகளை தேவன் சொல்லுகிறதோடு இந்த என்னாகம புத்தகம் முடிகிறது. அடுத்ததாக இந்த முடிவில் வந்து இவங்க வந்து அந்நிய ராஜாக்களோட சண்டை போடுறாங்க இல்லைங்களா. இந்த நதிக்கு இப்புறத்துல வந்து மனாசே, காத்து, ரூபன் இவங்களுக்கு வந்து 2.5 கோத்திரங்களுக்கு மட்டும் இந்த நதிக்கு இப்புறத்துல சண்டை போட்டு அந்த ராஜாக்களோட சுதந்திர விதத்தை வந்து இந்த, அதாவது ரூபன் கோத்திரம் ஒரு பங்கு, காத் கோத்திரம் ஒரு பங்கு. மனாசே கோத்திரத்துல பாதி வந்து இந்த பக்கமும், அந்த பக்கம் போகும்போது மறுபடியும் மனாசைக்கு ஒரு பாதி, ஏன்னா அவங்க ஜனம் பெருத்தவங்க. அதனால இப்படியாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய காரியத்தை இந்த 36வது அதிகாரத்துல தேவன் ஆலோசனையாக மோசையின் மூலமாக சொல்ல காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம உபாகம புத்தகத்துல மேற்கொண்டு எப்படி என்ன காரியங்கள் என்பதை நம்ம அடுத்ததாக
பார்க்கலாம். இப்பொழுதும் இந்த என்னாகம புத்தகத்தை காரியங்களை நம்ம தியானித்து கொடுத்த உதவி செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.